ஹாய் ஜெரி குக்கரி. இன்னைக்கு பிரான் தொக்கு எப்படி வைக்கலாம்னு சொல்லி பார்க்கலாமா? ரொம்ப சிம்பிளா பண்ணிடலாம், ரொம்ப ஈஸியா பண்ணலாம். அதுக்கு பிரான் எடுத்திருக்கேன், வெங்காயம் ஒரு 1/4 கிலோ கூடயே எடுத்திருக்கேன், நல்லா கட் பண்ணி வச்சிருக்கேன். 4 காஞ்ச வத்தல் எடுத்திருக்கேன், கருவேப்பிலை சரிங்களா, ஒரு 2 கை கருவேப்பிலை, 100 தக்காளி. இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா, இஞ்சி பூண்டு வத்தல் அரைச்சு வச்சிருக்கேன், சீரகத்தூள், மிளகுத்தூள் எடுத்திருக்கேன், உப்பு எடுத்திருக்கேன், அதை தாளிக்கிறதுக்கு சோம்பு எடுத்திருக்கேன். இவ்வளவுதான் நமக்கு பிரான் தொக்கு வைக்கிறது தேவையான இன்கிரீடியன்ஸ். இப்போ ரெசிபிக்குள்ள போகலாம். ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க, அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன், உங்களுக்கு கடலெண்ணெய் ஊற்றினாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் சோம்பு ஆட் பண்ணியிருக்கேன். சோம்பு பொரிஞ்சதுக்கு அப்புறம் காஞ்ச வத்தல் சரிங்களா, வத்தல் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்றீங்க பார்த்தீங்கன்னா, வெங்காயம் சரிங்களா, வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வரணும். வெங்காயத்தை வதக்குறது தான் இருக்குது தொக்கு சரிங்களா. நான் இந்த தொக்குக்கு தேவையான உப்பை இப்பயே நான் ஆட் பண்ணிடுவேன். உப்பு போட்டதுக்கு அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. வெங்காயம் நல்லா கேரமலைஸ் ஆகணும். ரொம்ப கலர் மாறணும்னு அவசியம் இல்லை. கண்ணாடி பதம் சொல்லுவோம்ல, அந்த பதத்து வந்ததுக்கு அப்புறம் நம்ம அரைச்சு வச்சுக்கோம்ல இஞ்சி பூண்டு வத்தல் எல்லா அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க சரிங்களா. அந்த வத்தல் இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஸ்லோ ஃப்ளேம் வச்சு மிக்ஸ் பண்ணுங்க, அப்பதான் நல்லா இருக்கும். இல்லைன்னா அடி பிடிச்சிடும் சரிங்களா. இந்த பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்திருக்கு பார்த்தீங்களா. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் மிக்ஸ் பண்ணி தான் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கோங்க சரிங்களா. தக்காளியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. தக்காளி குக் ஆகுறதுக்கு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு மூடி வைங்க சரிங்களா. அந்த தண்ணி லைட்டா ஊற்றிருக்கீங்க, நீங்களும் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு தண்ணி பிரிஞ்சு வந்திருக்கு. நல்லா குக் பண்ணிட்டே இருங்க. இந்த தக்காளி தண்ணி வெங்காயம் எல்லாம் ஒரு சேர வதங்கி வரணும். அது வரைக்கும் மிக்ஸ் பண்ணிட்டே வருங்க. பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா. இந்த ஸ்டேஜில் அதுக்கப்புறம் சீரகத்தூள் போட்டுக்கோங்க. சீரகத்தூளையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சீரகத்தூள் 1 1/2 ஸ்பூன் போட்டால் போதும். நான் இன்னைக்கு ஒரு 1/2 கிலோ பிரான் வச்சிருக்கேன் சரிங்களா. அதையும் தூக்கி உள்ளக போட்டுருவோம். பிரானையும் போட்டு நல்லா மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். இல்லை நீங்கள் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து, பிரான் போட்டதுக்கப்புறம் தண்ணி ஊற்றக்கூடாது. நான் கருவேப்பிலை போட்டாச்சு, மிளகுத்தூள் போட்டேன். பிரான்லேருந்து தண்ணி நிறைய வரும். பிரான் கனவா இதுல இருந்தே நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா வந்து தண்ணி நிறைய வரும். அதனால எதுவும் போடாதீங்க. நான் மறுபடியும் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு மூடி போட்டு மூடி வேக வச்சிருக்கேன். மறுபடியும் மூடி திறந்து லைட்டா குக் பண்ணி விட்டீங்கன்னா, நல்லா ஸ்லோ ஃப்ளேம் வச்சீங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வரும். சுவையான பிரான் தொக்கு ரெடி. இது நீங்க ரைஸ், சாம்பார், ரசம் செம்மையா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. நாளைக்கு வேற ஒரு சந்திப்போம். தேங்க் யூ.